இந்த மெட்ரோ ரயில் என்ன பண்ணுறாங்க, இந்த டனல் வந்து சாலையை பாதிக்காமல் சாலையை அப்படியே வைத்துக்கொண்டு ஏன் இவ்வளோ தண்ணி இங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ ஹைட் வேளச்சேரி, மேடவாக்கம், பெருங்குடி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு இனிமே என்னதான் பண்ணாலும் ஃப்ளட் மழைக்காலம் வந்து நிற்க தான் செய்யும். அதாவது நம்ம வந்து ரொம்ப எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சட்டப்படி தானே கட்டியிருக்கிறோம் அப்படின்னு. அதாவது அது வந்து ஒரு விவசாய நிலம். அப்போ இந்த விவசாய நிலத்தை வந்து ஒரு 5 இயர் ஃப்ளட், 10 இயர் ஃப்ளட், 50 இயர் ஃப்ளட், 100 இயர் ஃப்ளட் அப்படின்னு கணக்கு போடுவாங்க. இதுக்கு என்ன பொருள் என்றால் 50 ஆண்டு வெள்ளத்தை கடத்தக்கூடிய வடிகால்கள் எல்லா இடத்துலையும் கொடுத்துடணும். அப்போ சில இடங்களில் அவங்களால அப்போ ஒரு 100 ஆண்டு மழை வந்தால் என்ன ஆகும்? 100 ஆண்டு மழை வந்தால் வெள்ளம் தண்ணி நிற்கும், தேங்கி நிற்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. வாவ் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக மழைன்னு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் சென்னை நகர மக்களை பொறுத்த வரைக்கும் மழைனாலே ஒரு பயம் வரும். அது காரணம் வெள்ளம். மழை வந்தாலே பல நாட்களுக்கு பல இடங்களில் வெள்ளம் தேங்கி கிடக்கிறத பார்க்கணும். அது ஏன் அப்படி நடக்குதுன்றதை பற்றி நம்மக்கிட்ட விளக்க வந்திருக்கார் பொறியாளர் மு. ராமநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னையில் வந்து திடீர்னு ஒரு நாள் மழைக்கே பல இடங்களில் தண்ணி நிற்குது, சப்வே நிறைஞ்சிருது. என்ன காரணம் சார்? அமைப்பு ரீதியாக ஏதாவது பிரச்சனையா சென்னை? இல்லை, ஒரு மழை என்பது வந்து ஒரு நம்ம வந்து மழைநீர் வடிகால்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மழை வரும்போது அந்த மழை தேங்கத்தான் செய்யும். அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, நம்முடைய மழைநீர் வடிகால்களுக்கான போக்கிடங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆறு, குளம், கண்மாய் இந்த மாதிரி இருக்கிறது. இதுலேயும் வந்து நாம் ஆக்கிரமித்து அந்த வடிகால் பகுதிகளையெல்லாம், மழைநீரினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதிகளையெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறோம். அது ஒரு பிரச்சனை. அதுபோக மழை அதிகமாக இருக்கிறது என்பதும் ஒரு பிரச்சனை. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இப்போது நம்ம மழை வடிகால்கள் வந்து சரியில்லை, அது வந்து செவ்வகம் இதில் இருக்குன்றாங்க, அது ரவுண்ட் இதில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அது உண்மையா சார் அந்த விஷயம்? அது வந்து பொறியியல் ரீதியாக நீங்கள் சொல்கிறது சரியானது தான். இப்போ நம்முடைய சென்னை நகரங்களில், நம்முடைய இந்திய நகரங்கள் எல்லாவற்றிலையுமே மழைநீர் வடிகால்கள் எப்படி இருக்குன்னா, அந்த சாலையினுடைய ஒரு பக்கத்திலேயோ 2 பக்கத்திலேயோ ஒரு செவ்வக வடிவில் இருக்குது. அது வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈர்ப்பாற்றலில் அந்த இதிலேயே ஈர்ப்பாற்றலின் கீழே அது இயங்குகிறது. அது அதற்கேற்ற மாதிரி ஒரு வாட்டம் வச்சோம்னா அந்த வாட்டத்தில் இந்த தண்ணி போயிடுது. இதில் வந்து 2 விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, நமக்கு ஒரு சாலைக்கென்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு அகலம் இருக்குது. அதில் சாலையினுடைய பிரதான நம்ம சாலை அமைக்க வேண்டும். அதுக்கப்புறம் நடைபாதை இருக்குது. இந்த நடைபாதைக்கு கீழே இந்த மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்படுகிறது. அப்போ பொதுவாகவே இந்த மழைநீர் வடிகாலினுடைய அகலம் இந்த சாலையினுடைய அகலத்தை பொறுத்த அளவில் இது மட்டுப்படுத்தப்படுது. இப்போ டெல்லி மாதிரி நகரங்கள் ரொம்ப சாலைகள் அகலமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் ஒரு மண் தரை இருக்கும். அப்புறம் நடைபாதை இருக்கும். பெரிய அளவில் அகலமான வீதிகள் இருக்கும். ஆனால் நம்ம சென்னை மாதிரி, மும்பை மாதிரி நகரங்களில் இந்த சாலையினுடைய அகலம் குறைவாக இருக்கிறது. அதற்கேற்ற அந்த அது வந்து நம்முடைய வடிகால்கள்லையும் அது பிரதிபலிக்கிறது. ஆகவே நமக்கு ஒன்று அதனுடைய அகலம் மட்டுப்படுகிறது. ரெண்டாவது, சென்னையினுடைய ஒரு பிரத்யேக பிரச்சனை என்னென்னா, இங்கே வந்து கடல் மட்டமும் சாலை மட்டத்துக்கு நடுவில் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ மும்பையிலெல்லாம் பெரிய வேறுபாடு இருக்குது. இங்கே அது கிடையாது. அப்போ இங்கேருந்து இப்போ நம்மளுடைய சாலையில் தேங்குகிற வெள்ளம் மழை நம்முடைய வடிகாலுக்கு போகிறது. அது அங்கே இருந்து ஒரு பிரதான வடிகாலுக்கு போகும். அந்த பிரதான வடிகாலில் இருந்து அது வந்து எங்கே நம்ம கடலில் போய் கலக்கும். இப்போ இதுதான் இந்த முறை. இப்போ இந்த கடலில் கலப்பதற்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு அதில் போய் வெள்ளம் விழ வேண்டும். அதற்கு ஏற்ற அளவில் தான் அந்த பிரதான வடிகால்கள் இருக்கும். அதற்கு ஏற்ற வகையில் தான் நம்முடைய சாலை வடிகால்கள் இருக்கும். அப்போ இதில் ஒரு பெரிய அளவில் ஒரு வாட்டத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த தண்ணி போய் அந்த தண்ணியில் சேரணும். அதுக்கு கீழாக இருக்கும், கீழான லெவலில் இருக்கணும். அது போய் பிரதான வடிகாலுக்கு போகணும். அதுக்கப்புறம் போய் அது கடலில் போய் கலக்கணும். அப்போ நம்முடைய வாட்டம் வந்து மட்டுப்படுது. அப்போ அதற்கேற்றார் போல் ஆழம் மட்டுப்படுது. அப்போ அதை நம்ம எப்படி ஆழப்படுத்த முடியும்? இப்போ கடல் நம்ம இது பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ வந்து இப்போ நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த செவ்வக வடிகால்கள்
நான் சொன்ன மாதிரி அகலமும் மட்டுப்படுது, ஆழமும் மட்டுப்படுது. இப்போ இது இவ்வளவுதான் இந்த வடிகால்களை வைத்துக்கொண்டு செய்ய முடியுது. வேணால் கொஞ்சம் பெருசாக்கலாம். இப்போ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அகலத்தை அதிகப்படுத்தி, முன்னாடிலாம் சைடில் இருக்கும் அந்த கிரேட்டிங் என்று சொல்லப்படுகிற சல்லடை, அந்த சல்லடை சைடில் போகும். இப்போ வந்து மேலே வைக்கிறாங்க. இப்போ அகலப்படுத்துறதுனால மேலே வைக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, அந்த செத்தை, குப்பை, பிளாஸ்டிக் எல்லாம் போகும். அதை வந்து நம்ம இல்லாமல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ண முடியாது, வேறு பெரிய அளவில் நம்மளால் செய்ய முடியாது. அப்போ தான் என்ன செய்யலாம்னா, இந்த இப்போ இருக்கிற வடிகால்களை வைத்துக்கொண்டு இதனுடைய போதாமையை கணக்கிட்டு அதற்கேற்றபடி வட்ட வடிவிலான குழாய்களை அமைக்கலாம். இந்த குழாய்களை நம்ம சாலைக்கு நடுவுலையும் வைக்கலாம், எங்கே வேணால் வைக்கலாம். அதை வந்து நம்ம இன்னும் எவ்வளோ ஆழமாக வேண்டுமானாலும் அதை பதிக்கலாம். இப்போ நம்ம சாலை மட்டத்திலேயே இதை வந்து நம்ம தண்ணீரை வந்து இந்த வடிகால் ஆரம்பிக்கிறதுனால தான் அதனுடைய ஆழம் மட்டுப்படுது. மாறாக இந்த வட்ட வடிவமான குழாய்களை வைத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அந்த வடிவத்தை அந்த அளவுக்கு சைஸும் வச்சுக்கலாம். எந்த ஸ்லோப் வேணுமோ, என்ன வாட்டம் வேணுமோ அதற்கேற்றபடியாகவும் வைத்துக்கொள்ளலாம். இப்படி வைத்துக்கொண்டே போகிறபோது பிரதான வாய்க்காலில் இந்த பிரச்சனை வரும். இந்த குழாய்களில் போகிற தண்ணி பிரதான வாய்க்காலோடு ரொம்ப தாழ்ச்சியாக இருக்கும். அப்போ அதற்கேற்றபடி அங்கேயும் பெரிய குழாய்கள் வைக்க வேண்டும். அதுக்கு மேலை நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, சுரங்கங்கள் அமைக்கிறார்கள். சுரங்கம்னா நம்ம இப்போ மெட்ரோ ரயில் சுரங்கம் இருக்க பாருங்க, அது மாதிரி டனல்ஸ். இதை வந்து ஸ்டாம் வாட்டர் டனல்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ இந்த மெட்ரோ ரயில் என்ன பண்ணுறாங்க, இந்த டனல் வந்து சாலையை பாதிக்காமல் சாலையை அப்படியே வைத்துக்கொண்டு கீழே வந்து இந்த போட் டனல்னு சொல்லுவாங்க. இந்த போட் டனல் குடைஞ்சிருவாங்க அப்படியே. அதுதான் அந்த டெக்னாலஜி தான் இப்போ இங்கே மெட்ரோ ரயில் டனல் சுரங்கங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரியான அளவில், அதாவது இப்போ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர் டயமீட்டர் இருக்கும். அந்த அளவிலேயோ அதை விட அதிக பெரிய அளவிலேயோ கூட இந்த சுரங்கங்களை அமைக்க முடியும். இந்த சுரங்கங்களை அமைக்கிறதுல இன்னொரு நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய பிரத்யேக பிரச்சனை வந்து இந்த அலைகள் வந்து உயர்வதும் தாழ்வதுமாக இருக்கும். உயரும்போது நமக்கு உயரும்போது இங்கே இருக்கிற தண்ணி அங்கே போகாது. இப்போ போன புயலில் கூட பார்த்தோம், ஏன் இவ்வளோ தண்ணி இங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ ஹைட்ரைடு இருக்கும்போது அந்த தண்ணி அதை வாங்காது, அது லோ டைட் இருக்கும்போது தான் போக முடியும். இப்போ இந்த டனலில் பண்ணிட்டோன்னா என்ன பண்ண முடியும்னா, இந்த நம்ம இந்த முகத்துவாரத்தில் இல்லாமல் ஒரு 600 மீட்டர் 1 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் இந்த சுரங்கத்தை கொண்டு போயிடலாம். கடலுக்குள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ அது நேரடியாக முகத்துவாரத்தில் போகும்போது இந்த உங்களுக்கு அந்த அலை பிரச்சனை இருக்கும். அதற்கு பதிலாக கடலுக்குள்ளே எவ்வளோ தூரம் போகணும் என்று ஆராய்ச்சி பண்ணி அதற்கு கொண்டு போயிட்டீங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கு அந்த குழாய்கள் தான் பெஸ்ட்டு. ஆமாங்க. அப்போ இது இங்கே வந்து சாலைகளில் வந்து குழாய்கள் அமைக்கலாம், பிரதான வாய்க்கால்களில் சுரங்கங்கள் அமைக்கலாம், அதை வந்து உங்கள் முகத்துவாரம் கடலுக்குள்ளேயும் கொண்டு போய் விடலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப நீண்ட கால திட்டமாக இருக்கும், அதிகமாக செலவு பிடிக்கக்கூடிய திட்டம். வேளச்சேரி, மேடவாக்கம், பெருங்குடி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு இனிமேல் என்ன தான் பண்ணாலும் ஃப்ளட்டு மழைக்காலம் வந்து நிற்க தான் செய்யும் அப்படின்னாங்க. அது உண்மையா சார்? அது தப்பிக்கவே முடியாதா? அதாவது நம்ம வந்து ரொம்ப தாழ்வான பகுதிகள், நீர்பிடிப்பு பகுதிகள் இங்கெல்லாம் போய் வீடு கட்டிட்டோம். அப்போ வந்து வெள்ளம் வந்து பள்ளம் நோக்கி பாய்வது தான் வெள்ளத்தினுடைய இயல்பு. அப்போ அது வந்து அந்த இடங்களுக்கு போகத்தான் செய்யும். அப்போ நம்ம ஏற்கனவே கட்டின வீடுகள் எல்லாம் அனுமதியோடு கட்டப்பட்டிருக்கிற வீடுகள் தான். அப்போ அந்த இடத்துக்கான பொறியியல் ரீதியாக அது என்ன செய்ய முடியும், அந்த இடத்துல தண்ணியை நம்ம வந்து சேமித்து எப்படி வெளியேற்ற வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். இப்போ இருக்கிற மரபான சிந்தனைகளில் இருந்து நாம் கொஞ்சம் வெளியே வந்து எல்லாத்தையும் இன்ஜினியரிங் ரீதியாக நம்ம வந்து ஒரு தீர்வு எடுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி தாழ்வான பகுதிகளில் இது தவிர்க்க முடியாது. அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரி. அது இப்போ மழை பெய்யுதுனாலே திடீர்னு ஒரு நாள் 30 சென்டிமீட்டர், ஒரே நாளில் வந்து 40 சென்டிமீட்டர் பெய்யுது, ஒரே நாள்லேயே பெஞ்சிட்டு. இதை எதிர்கொள்ளதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் சார்? இப்போது வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க? இப்போ ஹாங்காங் மாதிரி ஊர்லாம் வந்துட்டு அவங்களையும் கடல் மட்டும் இது ஈக்குவலாக தான் இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வந்து பொதுவாக வெள்ளத்தை எப்படி கணக்கிடுவார்கள்னா, ஒரு ப்ராபபிலிட்டி தியரி இதில் தான் அது கணக்கிடுவாங்க. இது ஒரு 5 இயர் ஃப்ளட், 10 இயர் ஃப்ளட், 50 இயர் ஃப்ளட், 100 இயர் ஃப்ளட் அப்படின்னு கணக்கு போடுவாங்க. இதுக்கு என்ன பொருள் என்றால், ஒரு 100 இயர் ஃப்ளட் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அந்த வெள்ளம் வந்து 100 ஆண்டுகளில் வரக்கூடிய அதிகபட்ச மழை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சரி. 5 இயர் ஃப்ளட்னா ஒரு 5 ஆண்டுகளில் அதிகபட்சமாக எவ்வளோ மழை வரக்கூடும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறாங்க. இப்போ இந்த 100 ஆண்டுகளில் கணக்கு வரும்படி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அது வந்து ஒரு 100 ஆண்டுகளில் ஒரு முறை தான் வருமா அப்படின்னா இது வந்து ஒரு கணிப்பு தான், ஒரு ப்ராபபிலிட்டியில் நீங்கள் கணக்கு போடுறீங்க. அப்போ 100 ஆண்டுகள் கணக்கு போட்ட மழை
100 ஆண்டுகள் ஒரு முறையும் வரலாம், 2 முறையும் வரலாம், 3 முறை கூட வரலாம். ஆனால் 100 ஆண்டுகள் நீங்கள் கணக்கு போட்டது 100 ஆண்டுகளுக்குள்ள ஒரு 5 முறை வந்தது, 10 முறை வந்ததுன்னா உங்கள் கணக்கில் எங்கேயோ தப்பு இருக்கு. அப்படிலாம் வரக்கூடாது. 5 ஆண்டுகளில் ஒரு முறை தான் அதிகபட்சம் வரும் என்கிற மழை ஒவ்வொரு முறையும் வந்ததுன்னா உங்கள் கணக்கில் ஏதோ தப்பு இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சினால குறைந்த கால அவகாசத்தில் மிக அதிகமான மழை பெய்வது என்பது எல்லா இடங்கள்லையும் இருக்கு. இப்போ லண்டன் இவ்வளவு சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து எந்த விதமும் எதிர்பார்க்காமல் மழை வந்து மெட்ரோ ரயில் ஸ்டேஷனுக்குள்ளெல்லாம் போய் அங்கே இறந்து போனதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கான ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். அப்போ இப்போ என்ன செய்ய வேண்டும்னா, ஏற்கனவே இருந்த கணக்கு இருக்குது பாருங்கள், அதை ஒட்டுமொத்தமாக மறுபரிசீலனை செய்யணும். நம்ம ஏற்கனவே ஒரு 100 இயர் ஃப்ளட்டுக்கு 100 இயருக்குள்ள டேட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்குள்ள மழை இருந்தால் அதை வச்சுக்கொண்டு ஒரு 200 ஆண்டுகளில் எவ்வளவு வர முடியும் என்று பொறியியலாளர்களால், நீரியல் நிபுணர்களால் கணக்கு போட முடியும். ஆனால் அந்த கணக்கெல்லாம் இப்போ இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றபடி நம்ம மாற்ற வேண்டும். அப்போ மாற்றி அதற்கேற்ற மாதிரி வடிவமைக்க வேண்டும். வெளிநாடுகளில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்க. ஹாங்காங்கில் என்ன பண்ணி நாங்கள் பல ஆண்டுகள் பணியாற்றினேன். அங்கே என்ன செய்வாங்கன்னா 2 விதமான டிசைன் அவங்க வச்சுருக்காங்க. சாலையோர வடிகால்களுக்கு ஒரு 1980களில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி தான் சென்னை மாதிரி பல மாதிரியான வடிகால்கள் இருந்தது. அப்போ ஒரு முடிவெடுத்தாங்க, கொள்கை ரீதியாக ஒரு முடிவெடுத்தார்கள். 50 ஆண்டு வெள்ளத்தை கடத்தக்கூடிய வடிகால்கள் எல்லா இடத்துலையும் கொடுத்துடணும். அப்போ சில இடங்களில் அவங்களால கொடுக்க முடிந்தது. கொடுக்க முடியாத இடங்களில் நான் சொன்ன மாதிரி அது சில இடங்களில் வந்து ரொம்ப அது மலைப்பாங்கான பகுதி. நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரொம்ப மேலும் கீழுமாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த மாதிரி பகுதிகளிலையும் ஏற்கனவே நகரம் வந்து பெருமளவில் வளர்ந்து விட்டது, அங்கே போய் நீங்கள் தோண்டிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்த இடங்கள்லையும் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சுரங்கங்களை அமைத்தார்கள். அந்த இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 அடி விட்டத்தில் இருக்கக்கூடிய வடிகால் சுரங்கங்களை செய்தார்கள். அப்போ ஒரு நகரம் முழுமையும் அவர்கள் 50 ஆண்டு வெள்ளத்திற்கு ஏற்ற வடிகால்களை அமைத்தார்கள். ஆனால் இந்த வடிகால்கள் போகிற பிரதான வாய்க்கால்களை இன்னும் பெரிதாக அமைத்தார்கள். அது 200 ஆண்டு கால வெள்ளத்திற்கு அமைத்தார்கள். அப்போ சாலையில் போகிற வெள்ளம் ஒரு 50 ஆண்டுகளில் வரக்கூடிய அதிகபட்ச மழையை அது உள்வாங்கிக் கொள்ளும். அப்போ ஒரு 100 ஆண்டு மழை வந்தால் என்ன ஆகும்? 100 ஆண்டு மழை வந்தால் வெள்ளம் தேங்கி நிற்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அது ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த வெள்ளம் வடியும். நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு எல்லா பொறியியல் திட்டங்களுக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவுக்கு ஏற்றபடி அப்போ அவர்களுடைய கணக்கு என்னன்னா, 50 ஆண்டு வெள்ளம் என்றால் ஒரு 50 ஆண்டுகளுக்காவது பிரச்சனை இருக்கக்கூடாது. அதற்கு மேல்படி வெள்ளம் வந்தால் வந்துட்டு போகுது, அதை நம்ம சகிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கொள்கை ரீதியாக முடிவெடுத்தார். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ அவர் இப்படி தான் பல மேலை நாடுகள்லேயும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த 50 ஆண்டு கால வெள்ளம்னு சொல்லும்போது இந்த சுரங்கங்கள்லாம் அமைத்தார். அப்படி செய்ய முடியாத சில இடங்கள்லாம் இருந்தது. அங்கே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய நீர்த்தேக்கங்களை கட்டினார். நீர்த்தேக்கம்னா பூமிக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் பிட்டுன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஃப்ளட் அலிவேஷன் டேங்க் என்று சொல்லுவார்கள். பெரிய தொட்டி. அது வந்து ஒரு தைகாங்கடியில் அவ்வளோ பெரிய தொட்டி. ஆமாம், தைகாங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய பூங்காவும் ஒரு கால்பந்தாட்ட மைதானம்லாம் இருந்தது. அதற்கு கீழே கட்டினாங்க. ஹாப்பி வேலிங்கிற இடத்துல அந்த குதிரை பந்தயம் நடக்கும். அங்கே அந்த ரேஸ் கோர்ஸ் மைதானத்துக்கு கீழே இந்த தொட்டியை கட்டினார்கள். அப்போ என்ன ஆகும் என்றால், இந்த 50 ஆண்டு கால வெள்ளம் வரும்போது இந்த அவர்கள் கட்டின இந்த சுரங்கங்களும் இந்த வடிகால்களும் போதாமத நிலை வருகிற போது இந்த வெள்ளத்தை நேராக இந்த தொட்டிக்கு கடத்தி விடுவார்கள். இப்போ பாக்கி இடங்கள்லாம் வெள்ளம் வடிந்த பிற்பாடு இந்த தண்ணியை எடுத்து மறுபடியும் அந்த வடிகாலில் விட்டு விடுவார்கள். அது பிரதான வடிகாலுக்கு போய் கடலில் போய் கலந்துடும். அதை வந்து அவர்கள் அந்த தண்ணியை பயன்படுத்துறதுனால அந்த நேரத்துக்கான ஒரு தற்காலிக திட்டமாக வைத்துக்கொண்டு இப்படி பல இடங்களில் வெளிநாடுகளில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கலாம், நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னா, முதல்ல நான் சொன்ன இந்த 100 ஆண்டு வெள்ளம் 50 ஆண்டு வெள்ளம் சாப்பிடலாம். இப்போ இந்தியாவில் என்ன செய்கிறார்கள், பொதுவாக ஒரு இதுக்காக ஒரு கோடல் ப்ரொவிஷன் இருக்குது. அதன்படி 5 ஆண்டு கால வெள்ளத்தை தான் அவங்க வந்து கணக்கில் எடுக்கிறாங்க. அதாவது சாலையோர வடிகால்கள் எல்லாம் ஒரு 5 ஆண்டு கால வெள்ளத்தை தங்கக்கூடிய அளவில் இருக்குது. இது சென்னையில் மட்டும் இல்லை, பல நகரங்கள்லேயும் அப்படி தான் இருப்பதாக தெரிகிறது. இந்தியா முழுக்க ஒரு இதாக வச்சுருக்கோம். நாம் வந்து இந்த 5 ஆண்டு காலம் என்பதை நாம் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அது நிச்சயமாக போதாது. அது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு 25 ஆண்டுகளுக்கு நாம் செய்கிறோம் என்று வைத்துக்கொண்டால்
25 ஆண்டு காலத்துக்கு ஏற்றாற் போல நம்முடைய வடிகால்களை மேம்படுத்த வேண்டும். அதற்கு இப்போது உள்ள வடிகால்கள் போதாமல் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஆழ் குழாய்களை அமைக்க வேண்டும், சுரங்கங்களை அமைக்க வேண்டும். அப்படி தான் இதை செய்ய முடியும். அந்த குழாய்கள் அப்படியே கடலுக்குள்ள போற மாதிரி அமைச்சிடணும். அந்த சுரங்கத்தை கடலுக்கு இப்போ பண்ணது கொஞ்சம் தப்பு அப்படின்னு சொல்றீங்க? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ இப்போ செய்து கொண்டிருப்பது ஒரு பாரம்பரியமான ஒரு முறை, மரபு சார்ந்த முறை. இந்த முறையில் தான் நம்ம வெள்ளத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக இந்த வெள்ளம் போய்கொண்டு தான் இருக்கிறது. சென்னை வந்து வளர்ச்சி அடைந்து விட்டது, நகரமயமாகிவிட்டது, காலநிலை மாற்றங்களுக்கு எல்லாம் நேர்ந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு ஏற்றாற் போல பொறியியல் ரீதியாக நம்முடைய திட்டங்களை, நம்முடைய வடிகால் திட்டங்களை நாம் மேம்படுத்த வேண்டும் நான் நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த மண்பிடிப்பு பகுதிகள், மழைநீர் சேகரிப்பு சரியாக இல்லாதது கூட இதுக்குள்ள ஒரு காரணம் இந்த ஃப்ளட்டுக்கு. ஆமாம், அதாவது ஆக்கிரமிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ வந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டுவது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான காரணம். இதில் எங்கேயெல்லாம், அதாவது இப்போ ஒரு பொதுவாக வந்து ஒரு ஆறு இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஆறுக்கு அப்புறம் ஒரு கரை இருக்கும். அதற்கு பிற்பாடு நீர் சமவெளின்னு ஃப்ளட் பிளைன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த நீர்பிடிப்பு பகுதியில் இல்லை, நீர்பிடிப்புங்கிறது வாட்டர் ஸ்ப்ரெட். அதை தாண்டி ஃப்ளட் பிளைன்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளட் பிளைன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு பெரிய மழை வருகிற போது இதையெல்லாம் தாண்டி இந்த மழை தண்ணி அங்கே வரும். மற்ற நேரங்களில் அது சும்மா தான் இருக்கும். ஆனால் ஒரு நகரமயமான இடத்துல ரியல் எஸ்டேட் இப்படி லட்சக்கணக்கான ரூபா விற்கிற இடங்களில் அந்த இடம் நம்ம கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த ஃப்ளட் பிளைன்ஸ் எல்லாம் போய் நம்ம ஆளுங்க பட்டா போட்டு கொடுத்து எல்லாம் சட்டப்படி தான் நடந்திருக்கு. வீடு எல்லோரும் வீடு கட்டிட்டாங்க. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரைன்னு சொல்லக்கூடிய பண்டுலேயுமே உள்ளே வந்துட்டாங்க. அந்த பள்ளிக்கரணையில் வந்து மார்ஷ்லேண்ட்ஸ் அந்த இல்லை, அது வந்து இந்த கார்லாம், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கார்லாம் உள்ளே வந்துருச்சு. அந்த 3 இடத்துலையுமே, அந்த மேடவாக்கம், பள்ளிக்கரணை 3 இடத்துலையுமே அது நடந்துச்சு. அவங்க பார்க் பண்ணியிருந்த கார்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு வந்துருச்சு. அப்போ அதில் என்ன நடந்திருக்குன்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சட்டப்படி தானே கட்டியிருக்கிறோம் அப்படின்னா. அதாவது அது வந்து விவசாய நிலம் அங்கே இருந்தது. அப்போ இந்த விவசாய நிலத்தை வந்து குடியிருப்பு நிலமாக மாற்றி கொடுத்தது இங்கே சிஎம்டியை தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்க செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். முதல் பிரச்சனை அங்கே அது வருது. ரெண்டாவது, இந்த இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ளட் பிளைன்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளட் பிளைன்ஸும் உள்ளே வந்துருச்சு. அதற்கப்புறம் அந்த இடத்துல பண்ட் இருக்குது, அந்த கரை இருக்குது. அந்த கரையில் போய் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தடுப்பு சுவர் கட்டியிருக்காங்க. அப்போ இந்த தடுப்பு சுவருங்கிறது வந்து ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி மட்டும் அல்ல. அது வந்து ஒரு பக்கம், இந்த பக்கம் வீடுகள் இருக்கும், இந்த பக்கம் மண்ணோ நீரோ வந்தால் அதை தாங்கக்கூடிய வலு அதுக்கு இருக்கணும். அப்போ இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ ஒரு வீட்டில் ஒரு நம்ம சுவர் கட்டோம்னா அதனுடைய பாரம் வந்து மேலேருந்து கீழே வரும், வெர்டிக்கல் லோடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதுக்கு வரும். ஆனால் அந்த ரீட்டைனிங் வால் என்று சொல்லக்கூடிய தக்க வைப்பு சுவர்களுக்கு பாரம் வந்து பக்கவாட்டிலேருந்து வரும். அப்போ அந்த சுவர்கள் எல்லாம் அந்த பக்கவாட்டில் இருந்து வரக்கூடிய தண்ணீருடைய பாரத்தை தாங்கக்கூடிய விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் தவறு இந்த விவசாய நிலத்தை குடியிருப்பு நிலமாக மாற்றியது. இரண்டாவது தவறு இந்த நீர் சமவெளிகளை ஆக்கிரமித்தது. மூன்றாவது அந்த கரையிலேயும் தாண்டி போய் சுவர் அமைத்தது. நான்காவது, அப்படி அமைக்கப்பட்ட சுவர் வெள்ளம் வந்தபோது பக்கவாட்டில் இருக்கக்கூடிய நீரினுடைய பாரத்தை தாங்கக்கூடிய விதத்தில் வடிவமைக்காது. அப்போ முதல்ல சொன்னதெல்லாம் நம்முடைய அதாவது நம்முடைய கொள்கை ரீதியாக எடுத்த தவறான முடிவுகள். பின்னால் சொன்னதெல்லாம் பொறியியல் ரீதியாக செய்யப்பட்ட தவறுகள். இதெல்லாம் சேர்ந்து தான் வருது. அப்போ வந்து இதெல்லாம் தாண்டி நீர் உள்ளே வந்துடுச்சு. அங்கே அவங்க பார்க் பண்ணியிருந்த கார்லாம் ஒரு பொம்மை கார்கள் மாதிரி அடித்து கொண்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் வந்து மனித தவறுகள் தான். அது கொள்கை ரீதியாக எடுக்கப்பட்ட தவறாக இருந்தாலும், பொறியியல் ரீதியாக எடுக்கப்பட்ட தவறாக இருந்தாலும், அதெல்லாம் இந்த தவறுகளெல்லாம் சரி பண்ணியிருக்க முடியும். ஆனால் இனியாவது நாம் வந்து கொஞ்சம் இப்போ எதிர்காலத்தில் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இதெல்லாம் கட்டினாங்கனாக்கா எதிர்காலத்தில் வேளச்சேரி, பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளும் தப்பிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ ஏற்கனவே இப்போ வெள்ளம் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில், அதிகமாக வரக்கூடிய இடங்களில் நம்ம வந்து என்ன செய்யலாம், அந்த நீரை எப்படி கலெக்ட் பண்ணி எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணணும், அண்டர் கிரவுண்டு பிட்டு அந்த மாதிரி சொல்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணால்? ஆமாம், அண்டர் கிரவுண்ட் பண்ண சொன்னால் அந்த ஃப்ளட் எலிவேஷன் டேங்க் என்பதெல்லாம் ரொம்ப செலவு பிடிக்கக்கூடிய. இம்மிடியட்டாக என்ன பண்ண முடியும் சார் அப்படிங்கிறது முதல் கட்டமாக நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து உடனடியாக, இப்போ நம்ம ஊரில் ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் எந்த விதத்துலையும் குறைவில்லை. நம்ம பண்ண தப்பு அதையெல்லாம் போய் ஆக்கிரமித்ததும் அதற்கு வரக்கூடிய வாய்க்கால்களில் போய் அடைச்சதும் தான்.
பள்ளிக்கரணை மாதிரி சதுப்பு நிலங்கள்ல எல்லாம் போய் நம்ம சதுப்பு நிலம்ங்கிறது ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி, ஆமாம். அது அப்படியே அந்த தண்ணியை உறிஞ்சிக்கும். அங்கெல்லாம் போய் கை வைத்ததெல்லாம் பெரிய தவறு. இனி வருங்காலங்களில் அந்த தவறுகளை செய்யாமல் இதை வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளமாக நம்ம அணுக வேண்டும். பொறியியல் ரீதியாக என்ன செய்யணும் அப்படின்ட்டு அதுக்கு பொறியியல் ரீதியான தீர்வுகள் இருக்குது. ஆக்கிரமிப்புகளை குறைக்க வேண்டும், அல்லது ஏற்கனவே செய்யப்பட்ட ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடிந்தவர்களை அகற்ற வேண்டும். அதற்கு அரசியல் ரீதியாக தீர்மானம் பிரகாரமாக முடிவெடுக்கணும். பொதுமக்கள் என்ன செய்யணும்னா, இந்த குப்பை கூளங்களை போடுறது, இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை எல்லாம் நம்முடைய ட்ரெயினில் போடுறது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இதை தொடர்ந்து நாம் தூர்வாரி கொண்டிருக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிற இடங்களில் நீர்பிடிப்பு பகுதிகளில், கண்மாய்கள், குளங்களில் எங்கெல்லாம் தூர்வார முடியுமோ அங்கெல்லாம் தூர்வார வேண்டும். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்புறம் வந்து பெரிய அளவில் ஆழ்குழாய்களையும் சுரங்கங்களையும் அமைக்கிற திட்டங்களை பற்றி யோசிக்க வேண்டும். இது அரசாங்கம் மட்டும் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பொதுமக்களும் அரசாங்கமும் ஒன்றிய மாநில அரசாங்கத்தால் மட்டும் அதை செய்துவிட முடியாது. மிக அதிக அளவில் நிதி தேவைப்படுகிற திட்டமாக இருக்கும். ஒன்றிய அரசும் உதவ வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு நகரம் வந்து நகரமயமாகிற போது அதற்கு வேறு விதமான அவசியங்கள் இருக்குது. அந்த உள்கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம சாலை போடுவது, பாலங்கள் கட்டுவது அல்லது மெட்ரோ ரயில் போடுவது மட்டும் உள்கட்டமைப்பு அல்ல. ஒரு நகரத்துக்கு நல்ல மழைநீர் வடிகால் அமைப்பதும் மிக முக்கியமான உள்கட்டமைப்பு. அதற்காக நாம் அதை செய்ய வேண்டும். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.